Hi friends, welcome to ShiazLife. இன்னைக்கு நான் உங்க கூட ஒரு குக்கிங் வீடியோ ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தோடு எல்லாம் சிப்பின்னு சொல்லுவாங்க. இதோட இங்கிலீஷ் நேம் பார்த்தீங்கன்னா முஷல்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த தோடு ஃப்ரை தான். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு கிட்ட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த தோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் வெரைட்டியில் சேர்ந்தது. ஸோ நிறைய அழுக்கு வந்து இதுக்கு இந்த தோடுக்கு மேலே இருக்கும். ஏன்னா கடலில் இருக்கிறனால இதுக்கு மேலே வந்து இந்த பச்சை பாசி அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து தோடு மேலே ஒட்டியிருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணி விட்டு ஒரு 2 or 3 times நல்லா வந்து அலசிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தோடெல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஒரு 15 minutes வந்து வேக வச்சு எடுக்கணும். இந்த தோடு வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் தான் மேக்ஸிமம் கிடைக்கும். இந்த தோடு சீசன் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர், ஜான்வரி இந்த மாதிரிப்பட்ட டைமில் தான் வந்து மேக்ஸிமம் கிடைக்கும். ஸோ வேக வச்சு எடுத்ததும் இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி இருக்கும். இது நல்லா வெந்துட்டுனா இந்த மாதிரி தோடு வந்து ஓப்பன் ஆகிரும். இப்போ இது கொஞ்சம் ஆறுனதும் இந்த மேலே இருக்கக்கூடிய தோடு எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஸோ இந்த தோடுக்குள்ளே இருக்குதா இந்த மாதிரி பூச்சி எடுத்தால் வந்துடும். இதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட் வந்து உள்ளே இருக்கும். அதெல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அண்ட் அது கூடவே பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் நார் மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி நீட்டாக க்ளீனாக அந்த நாரையும் எடுத்துடணும். ஆக்சுவலி இது க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ரொம்ப பொறுமையாக தான் இதை வந்து க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். நாங்கள் வாங்கியிருக்க இந்த தோடு பார்த்திங்கன்னா சின்ன சைஸ். இதுலேயுமே வந்து நல்ல பெரிய சைஸாக இருக்கும். அது வந்து உள்ளே இன்னுமே வந்து ஃப்ளஷ் வந்து நிறைய இருக்கும். பட் இப்போதைக்கு வந்து பெரிய சைஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கல. அதனால இது வாங்க வேண்டியதாகிடுச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி தோடு வாங்குறதா இருந்தால் பெரிய சைஸ் பார்த்து வாங்கிக்கோங்க. இதுக்கு மேலே இருக்கிற தோடு எல்லாத்தையும் எடுத்ததும் இந்த மாதிரி கொஞ்சமாக தான் லாஸ்ட்டாக கிடைக்கும். இதையுமே வந்து ஒரு 5 to 6 times வந்து இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு அலசி நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். ஏன்னா இதில் நிறைய மண் வந்து ஒட்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணால் தான் போகும். ஸோ இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததும் இந்த தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் அதுக்கு முன்னாடி பார்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, 3 tablespoon மிளகாய்த்தூள், 1/2 tablespoon மல்லிப்பொடி, 1/2 tablespoon கரம் மசாலா, 1/2 tablespoon மஞ்சள் தூள், சாப் பண்ண 3 பல்லாரி. ஃபஸ்ட் ஒரு பேனில் அந்த தோடெல்லாம் எடுத்து ஃப்ளஷ் எல்லாத்தையும் போட்டுடலாம். இது ஒரு 1/2 kg இருக்கும். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, மிளகாய் பொடி எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். அது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஈவனாட்டு. இந்த பொடியெல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆனதும் அந்த தோடு முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 minutes வந்து நல்லா குக் பண்ணணும். இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடிக்கடி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதும் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பல்லாரியெல்லாம் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் வந்து 5 to 6 tablespoon கோகோனட் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆனியன் எல்லாம் நல்லா குக் ஆகுறது வரைக்கும் நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ
இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணணும். தென் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா கார்னிஷுக்கும் நல்லா மணத்துக்கும் இந்த மாதிரி வந்து கறி லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக. இந்த ஃபிஷ் வெரைட்டியில் வந்து இந்த தோடு எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான டிஷ் தான். ஸோ உங்கள் வீட்லேயும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த தோடு ஃப்ரை பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாருமே வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா.